உடன் டோர்ஸ்க்கும் ஸ்டீல் டோர் கம்பேர் பண்றப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு எக்கோ ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல், ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். ஸ்டீல் டோர்ஸ்ல வந்து ஒரு மல்டி லாக் பாயிண்ட்ஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 13 புல்லட்ஸ் கிட்ட வந்து ரிலீஸ் ஆகும். ஜிஐ ஷீட் அந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து இதை மேக் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்டிங் ஃபினிஷ்ல தான் இது வந்து ஃபினிஷ் ஆகி வரும். அந்த கரையான் அடிக்கிறது இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இல்லாம இருக்கும். ஓகே, நம்ம கிட்ட வந்து ஒரு 3 வேரியன்ட் ஆஃப் டோர்ஸ் இருக்கும். ஐவரி சீரிஸ், எலிகன்ட் அண்ட் ராயல் சீரிஸ். இந்த சிங்கிள் கீழே வந்து மல்டி லாக் ஆக்சஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாவே வந்து ஆக்சஸ் ஆயிடும். ஸ்டீல் டோர் பொறுத்த வரைக்கும் அந்த பூசு வேலை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டோரே நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்க பூசு வேலை பண்ணிடலாம், டைல்ஸ் போட்டுட்டு பெயிண்டிங் முதல் கொண்டு அடிச்சிடலாம். அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இது பாக்குறது வந்து 3.5 கேளுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது இந்த சைஸ் இல்லாம நெக்ஸ்ட் மெயின் டோர் கேட்டகரி சைஸ் வந்து 4 கேளுன்னு இருக்கும். இன்னொன்று நெக்ஸ்ட் 5 கேளு 6 கேளு இந்த மாதிரி சைசஸ் வந்து எல்லா சைசஸும் எல்லா மாடல்ஸ்லுமே அவைலபிள் இருக்கும். இந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டார்க் கிரே ஃபினிஷ்ல இருக்கும். நார்மலா உடன் டோர்னா உடன் பேட்டர்ன்ல நார்மலா மற்றது எல்லாமே பார்த்துருக்கோம், உடன் பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம எனக்கு இந்த கலர் பேட்டர்ன்ல ஃபுல் பிளாக் கான்செப்ட்ல வேணும் அப்படின்ற எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இது விரும்பி வாங்குவாங்க. நிறைய டியூப்ளெக்ஸ் வில்லாஸ், நிறைய வந்து மேரேஜ் ஹால்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறைய இடத்துல இந்த மாதிரி டோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நம்ம இது இல்லாம டோர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிக் ஒர்க் ஸ்டேஜ்லேயே நம்ம சைடு டெக்னிக்கல் டீமே வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் விடணும் அப்படின்றது ஆன் சைட்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான பிரிக் ஒர்க்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு வந்துருவாங்க.